தப்பு இருந்தால் சுட்டிக்காட்டு தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் என்ன ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னா சுட்டிக்காட்டு தான் செய்வாங்க. இப்போ உங்களுக்கு பயமுறுத்துனா டக்கு அப்படின்னு பயமுறுத்திடலாம். என்னன்னா மனுஷனோட மென்டாலிட்டி வந்து சடனாக முடிவெடுக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஆக்சுவலாக ஒரு படமே உருவாகுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், இதோட படம் ஓவர் அப்படின்னு. இதுதான் சொன்னோம்ல, இப்போ ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் மாறும்போது எந்த அளவுக்கு இப்போ பழைய எடிட்டர்ஸ்லாம் வந்து கம்மியானாங்களோ அது. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா ஃபீல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாவே அதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட்டிங். இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த எடிட்டர் நவீன்குமார் அவர்களை தான் பார்க்க போறோம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கண்ணே. சரிண்ணே, எடிட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை கட் பண்றது, அது கலர் கரெக்ஷன் பண்றது அப்படின்றதான் எடிட்டிங் நினைச்சு. ஆக்சுவலா பேசிக்காவே வந்து எடிட்டிங்னா என்னென்ன? எடிட்டிங் என்ன சொல்றது, நம்ம நீங்க சொல்றதுதான் சொல்ற விஷயம் கிரியேட்டிவா பண்ணா எடிட்டிங், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இப்போ வந்து நம்ம மொபைல்லயே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துடுறோம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு, ஆப்ஸ் வந்துருச்சு. ஒரு ஷார்ட் தூக்கி ஒரு 4 ஷார்ட் தூக்கி போறோம்னா அதுவே கட் பண்ணி ஈஸியா கொடுத்துரும். அது வந்து என்னதான் மிஷின் பண்ணாலும் மேன் மேடட் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஃபீலை கட் பண்ணி இந்த இடத்துல இந்த ஆக்ஷன் வேணும், இந்த ஆக்ஷன் வேணும்னு பார்த்து வச்சு அது பண்ணதான் எடிட்டிங். ஓகே. இந்த சினி ஃபீல்டில் எடிட்டரா எத்தனை வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எடிட்டர் ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. 2014 ஸ்டார்ட் பண்ணது, இந்த 2024 வந்துச்சு. 10 வருஷம் ஆச்சு. ஓகே, இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படின்னா, இவ்வளோ 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதோட நிறைய விஷயங்கள்ல நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நான் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் கன்வெர்ட் ஆகிற டைம் அது. ஸோ அதனால ஒரு வாட்டியும் வந்து நாங்கள், ஏன்னா ஃபிலிம் ப்ராசஸ் வேறு இருக்கும், இதோட ப்ராசஸ் வேறு இருக்கும். அதுக்குன்னா பழைய டெக்னீஷியன் தான் நாங்கள் இருக்கும்போதெல்லாம். அப்போ வந்து பழைய டெக்னீஷியனுக்கு ஒன்றுமே தெரியாது. சார் என்ன சார் நீங்கள் என்னென்னவோ பண்ணுறீங்க, ஃபிலிம் டைம்ல அதெல்லாம் பண்ண மாட்டோம் சார், இதெல்லாம் சார் இதுதான் சார் எங்களுக்கு ப்ராசஸ் அப்படின்னு. டோட்டலாக அப்படியே மாறிச்சு இல்லை நமக்கு சினிமா. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாருக்கும் சினிமா போச்சு. ஃபிலிம்லேருந்து மாறும்போது எல்லாருக்கிட்டையும் சினிமா ஈஸியா போய் டிராவல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் நமக்கு 10 வருஷம் அந்த ஃபிலிம்ல இருந்து இதுக்கு மாறுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா. சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து எப்படின்னா, மக்களுக்கு வந்து சினிமானா என்னன்னு வந்து நிறைய நாலேஜ் வந்துருச்சு, நிறைய லாஜிக் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தப்பு இருந்தா சுட்டிக்காட்டு தான் செய்வாங்க. யாரா இருந்தாலும் என்ன, ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னா சுட்டிக்காட்டு தான் செய்வாங்க. செய்யற வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு ஜானர்ஸ் இருக்கு நம்ம தமிழ் சினிமால, ஒரு முக்கியமான நிறைய எவ்வளவு ஜானர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து கிரைம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும், ஒரு சஸ்பென்ஸாவும் இருக்கும். இப்போ நீங்க ஒரு கிரைம் வீடியோ வந்து எடிட் பண்றீங்க, ஃபிலிம் எடிட் பண்றீங்கன்னா, அந்த நேரத்துல உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? மென்டாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி மாறும் நமக்கு. ஏன்னா ஒண்ணுக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல. இப்போ லவ் சப்ஜெக்ட் பண்ணும்போது என்னன்னா, ஒரு லவ் ஃபீல் ஒரு சீன் கட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கு இது அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி மாறும். அந்த மென்டாலிட்டி மாறும்போது தான் நம்ம எடிட் அதுக்குள்ள டிராவல் ஆக முடியும். இப்போ ஒரு விஷயம் பண்றவங்க நீங்க கேட்குற மாதிரி கிரைம் அப்படின்னும் போது ஓகே ஒரு 4 ஷாட் கொடுத்தாங்க, எதுவும் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லாம அதுக்கு என்ன ஃபீல் வேணும், டைம் அண்ட் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்கு பயமுறுத்துனா டக்கு அப்படின்னு பயமுறுத்திடலாம். என்னன்னா மனுஷனோட மென்டாலிட்டி வந்து சடனா முடிவெடுக்கும். டிசிஷன் வந்து நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது டக்குன்னு முடிவெடுத்து போகணும். ஸோ அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எடிட்டிங்ல. அதுக்கான டைம், அதுக்கான ஸ்பேஸ். ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ன வருது, இதை பார்த்து எடிட் பண்ணவே நமக்கு எல்லா சீக்வன்ஸுமே ஈஸியா முடியும். ஓகே. இவ்வளவு வருஷமா எடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஏன் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணோம், இந்த ஃபீல்டே வேணாண்டா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது ஒரு வாட்டியுமே நான் ஒரு படம் அவுட்டு போகும்போது ஆக்சுவலா வந்து என்னன்னா, அந்த சிபிஎஃப்சில இது ஸ்டாச்சுரி வார்னிங் ஒன்று போடுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது போடுவாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒன்று வார்னிங் போடுவாங்க, இந்த மாதிரி ஸ்மோக்கிங் வந்து இது பண்ணக்கூடாது. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து சுனிதான்னு ஒரு பொண்ணு பேசுவாங்க, என் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு. ஒரு படம் அவுட் எடுக்கும்போது கண்டிப்பா எனக்கு அந்த மைண்ட்ல வரும். ஏன்னா ஒரு வாட்டி நாங்க வச்சு அவுட் எடுப்போம். ஸோ நமக்கு டியூரேஷன் லென்த் லாக் பண்றதுக்காக அதை வச்சு கொடுப்போம். ஒரு டைம் எனக்கு எந்த படம் பண்ணும்போது சரி, ஒரு படமா ஓகே இது ரொம்ப ஹாப்பி இருந்தாலும் அப்ப கூட நம்ம யோசிப்போம்ல, என் வாழ்க்கை இப்படி ஆகும் நினைச்சு கூட பார்க்கலையே, நான் யோசிச்ச லைஃப் வேற, ஆனா இப்படி வந்து உட்காந்துருக்கேன் ஸ்டுடியோக்குள்ள. அது ஒரு டைம் நினைக்கணும். எப்படி இந்த ஃபீல்டுகளை எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? நான் ஆக்சுவலா வந்து பாலுமந்திர சாரோட ஸ்டூடெண்ட். ஸோ அவர்கிட்ட இருந்து வரும்போது நான் டைரக்ஷனும் சினிமாட்டோகிராஃபி
டேரக்ஷனுக்காக தான் மெயினாக உள்ளே போனது. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்றது சினிமா மேலே இது மேலே கேமரா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். கேமரா வந்து இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சர்வைவல் ஒன்று வரும்போது நமக்கு அந்த டைமில் அதான் சொன்னேன், ஃபிலிம்லேருந்து டோட்டலாக டிஜிட்டல் மாறுதுன்னும் போது அப்போ நமக்கு ஃபிலிம் கேமரா அப்போ இருக்கிற ஃபிலிம் கேமராமேன்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அவங்க போகும்போது நீங்கள் இதுலேருந்து வந்திருக்கீங்க, நமக்கு ஷூட் ஆகாது, ஒரு 2-3 பேர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சான்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் நமக்கு பிஸ்னஸ்னு ஒன்று சர்வைவல் ஒன்று வேணும் இல்லையா, அப்படி போகும்போது நம்ம எடிட்டிங் சூஸ் பண்ணி அதில் அப்படியே கற்றுக்கிட்டேன். அதாவது எடிட்டிங்க தவிர வேற எதனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க. இதை தவிர்த்து வேற எதனா கத்துருக்கீங்களா? அதாவது கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி. இப்போ எடிட்டிங் முடிச்சு அதுக்கப்புறம் டிஐன்னு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ டிஐ பண்ணி தான் படம் வந்து ஃபைனல் ப்ராடக்டே போகும். இப்போ ஏன்னா இப்போ வந்து இப்போ வர கேமராஸ்லாம் ஃபுல்லாக ரா ஃபார்மேட்னு ஒன்று வந்துடும். இருக்கிறது அப்படியே கேப்சர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான டோன்ஸ், கலர்ஸ் எல்லாமே கொடுத்து பண்ணுவோம். ஸோ அது டிஐன்னு ஒன்று பண்ணுவோம். டிஐ பண்ணி தான் ஃபைனல் ப்ராடக்டே போகும். நமக்கு கியூபுக்கு போகிறதுக்கு நீங்கள் பார்க்குற அவுட்புட் சினிமா எல்லாமே டிஐ பண்ணாமல் வெளியே வராது. ஸோ அது பண்ணுறோம் அடிஷனலாக. அதாவது சினிமாவில் வந்து லாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது அப்படின்னு. அதோட கொஞ்சம் விரிவாக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் எதனா சொல்ல முடியுமா? போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஆக்சுவலாக ஒரு படமே உருவாகுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், இதோட படம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வர ப்ரொடியூசர்ஸும் சரி, புதுசாக வர ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்குமே சொல்றேன் நான், போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கான படமே உருவாகுது. நீங்கள் ஸ்பாட்ல என்னதான் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி என்ன பண்ணாலும் இங்க வந்து தான் உங்களுக்கு படம் முழுமையடையுது. அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள், பினான்சியல் பிரச்சனை, ஆர்டிஸ்ட் பிரச்சனை, கால்ஷீட் பிரச்சனை, யூனிட் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி முதல் ரிலாக்ஸா உட்காந்து இது ஒண்ணு ஒண்ணா பார்த்து ஓகே சார், என்னன்னா ஒரு டாக்டர்ஸே சொல்லுவாங்க, சார் இந்த இந்த சீன் பண்ண பாருங்க சார், ஐயோ வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு. ஸோ அவங்களோட நினைவுகள் பகிர்ற ஒரு இடம் தான் நம்ம எடிட் ஷூட். நினைவுகள் பகிர்றது பிளஸ் அதையும் தாண்டி அது பேசிக்கிட்டே நம்ம அதோட இது நம்ம எடிட் பண்ணும்போது அதுதான் ஃபுல்ஃபில் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து டேரக்டர்னா வந்து அந்த எல்லாமே அந்த ஷூட்டிங் பாக்குறது அவர் தான் அந்த இடத்துல கிங், ஓகேங்களா? இப்போ அவர் வந்து உங்ககிட்ட பேசும்போது, இப்போ எடிட் ஃபீல்ட நீங்க வந்து உட்காந்துடுறீங்க இல்லையா, அந்த படத்தை நீங்க எடிட் பண்ணும்போது இது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அந்த நேரத்துல அந்த எடிட்டருக்கும் டேரக்டருக்கும் உள்ள பாண்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு காலேஜ்ல வந்து டெஸ்ட் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த கடைசியா வந்து ஒரு டீச்சர் வந்து திருத்துறாங்க அப்படின்னா அது கடைசியில அவர் என்ன மென்டாலிட்டியில இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் போடுவாங்க. அதே மாதிரிதான் இப்போ எடிட்டிங்கும், நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்றது, அந்த நீங்க உங்களுக்குள்ள எப்படி அந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? பாண்டிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா ஒரு எடிட்டருக்கும் டேரக்டருக்கும் சிங்க் வரல அப்படின்னா அந்த படம் அவுட் ஒழுங்கா வராது. இப்போ நீங்க டைரக்ஷனே நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணிருப்பீங்க, சார் இந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கோம், இதெல்லாம் வேணும் சார் எங்களுக்கு அப்படின்னும் போது, இப்போ நான் பார்த்துட்டு இல்லைங்க இதெல்லாம் சரியா வராதுங்க, இது எப்படிங்க நீங்க பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு, அங்கேயே கிளாஷ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னதான் பேசி என்னதான் பழகி படத்தை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாலும் அது ஒரு நான் சிங்காவே போயிட்டு இருக்கும். ஓகே இப்போ நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஈகோ உருவாகும். நான் ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் என்ன விரும்பினாரோ அதை அதுக்கான எடிட் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவோம். ஒரு ஃபீல்ட்ல நீங்க நினைச்சு படம் எடுத்திருப்பீங்க, அந்த ஃபீல் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன். ஓகே சார் இது ஓகேங்களா உங்களுக்கு அப்படின்னு, ஓகே சார் நான் நினைச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற நிறைய குறைகளை நம்ம சொல்லுவோம், இல்ல சார் இந்த இடம் இதை கொஞ்சம் மாத்தினா இது நல்லா இருக்கும் சார், இதை கொஞ்சம் மாத்தினா இது நல்லா இருக்கும் சார். அந்த நிறைய குறைகள் சொல்லும் போது அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ப்ராக்டிக்கலா யோசிக்கணும்ல, என்னதான் இருந்தாலும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேரக்டரோட சாய்ஸ்ல எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்மளோட சாய்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பண்ணா ஆடியன்ஸ் பிடிக்கும் சார், இதெல்லாம் பண்ணா பிடிக்காது சார், உங்களோட ஒப்பீனியன் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே அது ரீசனபிளா இருந்தா எல்லாமே அக்செப்ட் பண்ணி நீட்டா அழகா பண்ணி முடிச்சு. அதாவது அவர் சொன்னதெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் அதுக்கு சஜஷன் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களோட விஷயம் அப்படின்றது முழுசா செய்யணும் அப்படின்றதுனால. ஏன்னா நம்ம அது ஒரு படம் மட்டுமே பாக்குறது இல்லை, நிறைய படங்கள் எடிட் பண்ணனால ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டியும் அவங்களுக்கு நம்ம அப்டேட் ஆகிக்கணும். என்னன்னா ஒரு வாட்டர் மாதிரி எடிட்டர், எந்த பாத்திரத்தை ஊத்துறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆயிட்டு அதுல இருந்து நம்ம என்ன பெஸ்ட் கொடுக்குறோம் அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஏஐ அப்படின்னு வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஹாலிவுட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு ஏஐ வந்ததுனால. இப்போ ஏஐ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்தா, அதுவும் கோலிவுட்குள்ள வந்தா, தமிழ் சினிமால வந்தா, இப்போ உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்குலாம் வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த வேலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? இதுதான் சொன்னோம்ல, இப்போ பிலிம்ல இருந்து டிஜிட்டல் மாறும்போது எந்த அளவுக்கு இப்போ பழைய எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து கம்மியானாங்களோ அது மாதிரி. ஆனா இப்ப ஏஐ வந்து பெருசா ஒன்றும் பண்ணாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் அந்த டாக் போயிட்டு இருக்கா. ஆமா, ஆஃப்டர் கொரோனா லாக்டவுன்ல இருந்து நமக்கு இந்த ஏஐன்னு ஒன்று வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம, நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளே ஒரு விஷயம் எடிட் பண்றோம்னா எந்த அளவுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணிருக்கோம். மொபைலே ஒரு வீடியோ உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டா ஷார்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது அதுல ஒரு வீடியோஸ் தூக்கி போட்டாலும் அதுல இருந்து நீங்க சூஸ் பண்றீங்கல்ல, அது ஒரு 10 பேட்டர்ல கொடுக்கும், அது ஓகே, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த பேட்டர்ன் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒன்று மேனுவலா ஒன்று பண்ணுவோம்.
அது என்னதான் நமக்கு ஆப்ஷன் கொடுத்தாலும் அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு மனுஷனோட மைண்ட் வேணும் தானே. அதனால ஏஐ வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த ஏஐ அப்படின்ற விஷயம் வந்தா உங்களுக்கு நமக்கு பெஸ்டா வேலை குறையுமா குறையாதா? குறையறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, இன்னும் வேலை ஜாஸ்தி தான் போகும். ஜாஸ்தி தான். ஆமா, ஏன்னா அது ஒரு டைப்ல அதை கட் பண்ணி கொடுக்கணும் போது நம்ம அதை சரி பண்றதை வழியா போயிடும். பருத்தி மூட்டை கடைசியில் அது எதுக்கு தேவையில்லாம அது நம்மளே ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிட்டு போயிடலாமே. இந்த மாதிரி எஃபெக்ட்ல ஃபீல் வேணும். என்னன்னா அந்த டெக்னாலஜி இப்போ என்ன சொல்றது, எஃபெக்ட்ஸ்க்காக வேணா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது புதுசா எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குது, விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு மல்டிபிளா கொடுக்குது, நிறைய விஷயங்கள் கொடுக்குது போது அந்த எஃபெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். 10 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கீங்க, இதுவரை எவ்வளவு படங்களை ஒர்க் பண்ணிருக்கலாம் இல்லையா? பண்ணிட்டேன், ஒரு 200 படங்கள் கிட்ட பண்ணிட்டேன். 200 படங்கள். இதுலயே உங்களுக்கு இந்த படம் தான் நான் ஒர்க் பண்ணதுலே சரியான எக்ஸ்பீரியன்ஸ், இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எதனா இருக்குங்களா? அது என்ன சொல்றது, சொல்லலாம், நிறைய படங்கள் இருக்கு. என்னன்னா அது மேக்சிமம் படங்கள் வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க, எடிட்டர் பேர்லாம் வேற வரும். ஸோ அது நம்ம சொல்ல வெளியே தப்பாயிடும், அதனால அது வேண்டாம். கிட்டத்தட்ட பண்ணிட்டேன், 4 லாங்குவேஜும் பண்ணேன். தமிழ் பண்ணியாச்சு, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி படம் முதல் கொண்டு பண்ணியாச்சு. அது ஒரு ஃபீல் தானுங்க நமக்கு ரஷ்ஷா வரும்போது ஒண்ணுமே இருக்காது. ஒரு டைலாக் என்னன்னு சொல்லி நமக்கு அழகா புரிஞ்சிடும். ஒரு சீன் வைஸா நம்ம கொடுத்துட்டாங்க, ஸ்னாப்சிஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்ல சில டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரிப்டே ஃபுல்லா கொடுத்துட்டு போயிடுவாங்க, இதான் சார் எங்களோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வரும்போது அதுக்கான ஃபீல், அந்த சீன்ல அதுக்கான விஷயங்கள் இருக்கான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, இதான் சீனா, இந்த சீனுக்கு என்ன வரும், ரியாக்ஷன்ஸ் தானே மெயினா. மனுஷனோட இதுவே வந்து ஃபீலிங்ஸ் தானே. அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்ம ஊம படம் பாக்குற மாதிரி தான். சைலண்டா இருந்து அந்த ரியாக்ஷன் கட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா இருக்கா, ஓகே, அவ்வளோ எடிட்டிங் ஃபுல்ஃபில். ஒரு விஷயத்தை நீங்க சைலண்டா பார்த்து அது ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அதான் எடிட்டிங். எந்த ஏர்ல நான் சினிமாக்குள்ள வந்தீங்க ஒரு எடிட்டரா? 2014 பாலுமகேந்திரா சார் பாஸ் அவுட், 2014 பிப்ரவரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்து ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்ணேன். அது டிவி சேனல் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டா எனக்கு உள்ள ஒரு அழைச்சி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி போறோம், ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. காலைல எந்திரிக்கும், ஆஃபீஸ் போறோம், மறுபடியும் ரிட்டர்ன் வரும், மறுபடியும் எந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போறோம், ரிட்டர்ன் வரும். என்னதான் அது பிடிச்ச வேலையா இருந்தாலும் சினிமா ஒரு சேனலுக்குள்ள ஒரு கூண்டு கிளி மாதிரி ஆயிட்டோம். ஸோ அது பிடிக்காது, வேண்டாம், ரிஸ்க் எடுத்தோம் லைஃப்ல வந்து. அப்போ ரிஸ்க் எடுக்கலன்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல டோட்டலா வேஸ்ட் ஆயிடும். அதனால வயசு இருக்கும் போதே ரிஸ்க் எடுக்கிறது நல்லதுன்ற மாதிரி இமீடியட்டா நான் ரிசைன் பண்ணிட்டு 2015 வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய படம் ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. பாரஞ்சித் சௌதம் டிராவல் பண்ற மாதிரி ஒரு படம், அது ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். இப்போ பாலுமகேந்திரன் சார் கூட ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்றீங்க, அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? பாலுமகேந்திரன் சார் என்ன சொல்றது, அவர் ஒரு சினிமாவோட கடவுள் மாதிரி. அவர் சினிமாவோட, ஆமா ஆமா ஆமா, அவர் பர்சனல் லைஃப் சில விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம போய்க்க வேண்டாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு லவ் பண்ணுவார் சினிமாவை. ஒரு விஷயத்தையும் பார்த்து அதாவது இப்ப சென்னையில இந்த டைம்ல இங்க நின்னீங்கன்னா இந்த இடத்துல உங்க ஃபேஸ்ல லைட் விடுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு. ஒன்னும் இல்ல, அது தலைமுறைகள் ஒரு படம் கடைசியா பண்ணாரு. தலைமுறைகள் பண்ணும்போது அப்பதான் நாங்க போயிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ற இதெல்லாம் ஃபுல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல அவங்க ஃபுல்லா இருந்து பஸ் காப்பி வரைக்கும் நாங்க கூட இருந்தோம். திடீர்னு ஒரு ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு போறோம், வாங்க அடையாறு பக்கம் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. எதுக்கு இவரு என்னத்துக்கு அடையாறு கூப்பிடுறாரு, ஈவினிங் ஒரு 4:30 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு. ஸோ 5:30 கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாரு. இப்போ உங்க கண்ணுக்கு நேரம் லைட் இறங்கும் பாரு அப்படின்பாரு. போய் நிற்கும் போது அதே மாதிரி இறங்கும் நமக்கு லைட்டு. வந்து நிற்கும். ஸோ எந்த இடத்துல எந்த டைம்ல லைட் ஓடுன்றது அவரை மாதிரிலாம் ஒரு பெரிய லெஜெண்ட் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபீல்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்சனல் டேக் கேரா இருப்பாரு. ஒருத்தர் பிடிச்சி போச்சு, அவன் நல்லா வருவான் ஃபியூச்சர்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. சிம்பிளா நம்ம லைஃப்ல இருந்த சினிமாவை கற்றுக் கொடுப்பாரு. சும்மா ஏதாச்சும் கேட்போம், சார் ஒரு கண்டென்ட் எப்படி சார் நம்ம ரெடி பண்றது, ஸ்கிரிப்ட் எப்படி சார் ரெடி பண்றது, ஒன்றும் புரியல சார், நமக்கு குழப்பமா இருக்கேன். சரி, காலைல எப்படிப்பா நீ வீட்டுல இருந்து வந்த அப்படின்னா, நான் பஸ்ல வந்தேன் சார். சரி, பஸ்ல வந்து எங்க வரணும், இன்ஸ்டியூட் வரணும். ஓகே சார், நீ இன்ஸ்டியூட் வர நடுவில் காணாம போயிட்டு அப்படின்னா என்ன நடக்கும், வீட்டுல இருந்து போன் வரும் சார் இன்ஸ்டியூட். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இல்லையா அவன் வரலையே, அப்ப வீட்டுல என்ன பண்ணுவாங்க, தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ நீ எங்க போகணும்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதுதான், இதை வச்சு நீ கதையை பண்ணு அப்படின்பாரு. இதுவே நல்லா இருக்குமே சார் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சிம்பிளா ஒன்று நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டா போட்டு குழப்பிட்டு இருக்கோம். ஓஹோ, இந்த சீன் இப்படி போகணும், அந்த சீன் இப்படி போகணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதானே விஷயம், இதை நீ தெளிவா பண்ணு போதும் அப்படின்னு முடிப்பாரு. வெறும் சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுப்பாரு ஒரு விஷயத்தையும். ஓகே, இப்போ எவ்வளவோ சேனல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, யூடியூப் சேனல்ஸ் இல்லைங்களா? அதாவது இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுல யாரும் வந்து போன்லயும் சரி எதுலயோ யூடியூப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுல வந்து ஒரு நல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ், இஃப்ரான் வியூஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ அவங்க மாதிரி வர பிகினர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல வரீங்க நீங்க?
அவங்கள எப்படி பிக்னஸ் நம்ம சொல்ல முடியும். அவங்கள மாதிரினா இப்போ வர போறவங்கள புதுசா வரவங்க என்னன்னா எல்லாமே வந்து என்னதான் யூடியூப் சேனல் அது இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வந்தாலும் நம்ம வர்றது வந்து இதுக்காக தான் வராங்க, சினிமாக்காக தான். அவங்களோட பினிஷிங் பாயிண்ட் வந்து சினிமான்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டார்டிங் ஓகே, மீடியாக்குள்ள ஏதாச்சும் ஒரு வகையில என்ட்ரி ஆகணும், ஃபேம் ஆகணும், அது ஓகே, அது எல்லாமே வராங்க. ஏன்னா அந்த சினிமாவோட தாக்கம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். சும்மா வெளி உலகத்தை திட்டுவாங்க, என்ன நீங்க சினிமாக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் ஆக்சுவலா ஆகுது. சும்மா ஃப்ரெண்டு முன்னாடி நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஃப்ரெண்டா இருந்தாரு. அவர் ஸ்டார்டிங்ல இருந்து திட்டிகிட்டே இருப்போம் சினிமாவை. ஏங்க சினிமாக்காரங்க சும்மா ஜாலியா இது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பீங்க, ஒரு பொறுப்பு இல்லாம வாழ்க்கையை வாழ்வீங்க, இதெல்லாம் ஒரு சினிமாவா அப்படின்னு இருப்பாரு. இப்போ நம்ம ஒரு 2-3 படங்கள் பண்ணிட்டு நம்ம படம் தியேட்டர்ல வருது சார், இந்த படம் நான் பண்ணிருக்கேன் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு மறுபடியும் வந்து நவீன் நமக்கு எதுனா வாய்ப்பு கிடைக்குமா நடிக்க. சினிமாவோட தாக்கம்ன்றது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கும். ஏன்னா கலை தாகம்னு சொல்லி நமக்கு ஸ்டார்டிங்ல அதானே, நமக்கு தமிழே பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம் தான். தமிழ்ன்ற லாங்குவேஜே 3ஆ பிரிச்சிருப்பாங்க, இயல் இசை நாடகம்னு சொல்லிட்டு. சோ அந்த தாக்கம் எல்லாருக்குள்ளே இருக்கும். அதோட பரிணாம வளர்ச்சி தான் சினிமா. டிராமால இருந்து தெருக்கூத்துல இருந்து ஒன்னா மாறி 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 இப்போ சினிமாவை மாறி நிற்குது. ஸோ சினிமாவோட தாக்கம் எல்லாருக்குமே இருக்கும். வர்றவங்க என்னன்னா அதுக்கு ஹானஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான். சினிமாவுக்கு நம்ம என்ன நோக்கத்துக்காக உள்ள வரமோ அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் அந்த வழியில நம்ம டிராவல் பண்ணோம்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும். இப்ப நானே கூட யோசிச்சிருக்கலாம், ஓகே நம்ம சினிமால யாருமே தெரியாது எனக்கு, எப்படி போய் என்ன பண்ண போறோம், சர்வைவல் பண்ண போறோம் அப்படின்னா நான் பயந்துதான், உண்மையிலே பயந்தேன். ஏன்னா ஃபேமிலியிலேருந்து அனுப்பும்போது அப்படிதான் அனுப்புவாங்க. என்னடா பையன் திடீர்னு சினிமான்றான், ஒழுங்கா பொறுப்பா வேலைக்கு போவோம் விட்டுட்டு படிச்சு முடிச்சோமா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு லைஃப் செட்டில் ஆகும் சினிமான்னு சொல்லிட்டு சுத்துறானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நான் அதுல இருந்ததை பார்த்து வீட்டுல சொன்ன ஒரே வார்த்தை, ஓகே நீ போயிட்டு பண்ணு, உன்னால எவ்வளவு முடியுமா ட்ரை பண்ணு, சக்சஸ் ஆயிட்டு அந்த எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அனுப்புனாங்க. ஸோ அந்த நம்பிக்கை நான் காப்பாத்திருக்கேன். ஸோ அது 10 years டிராவல் என்னும் போது இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த 10 வருஷம் நான் உழைப்பு போட்டதான் இப்போ உங்க முன்னாடி நிக்கிறேன். ஸோ என் கூட படிச்ச இன்ஸ்டியூட்ல படிச்ச ஒரு 6 பேர் இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. முதல் நாங்க ஒரு 6 பேர் தான் பேட்ச். அவரும் பாலுமேந்திரன் சார் பெருசாலாம் சேர்த்து கொண்டு இருக்கிறவங்க கம்மியா தான் வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என் கூட படிச்ச 6 பேர்ல எங்க போனாங்க என்னானாங்க இன்னும் தெரியாது. அன்னைக்கு நீங்க யோசிச்சு இந்த ஃபீல்ட விட்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது அப்படியே கனவாகவும் முடிஞ்சிருக்கும். நாளைக்கு வேற ஒருத்தர் ஏதாச்சும் பண்ணி பார்க்கும்போது அதான் சொன்னேன், இப்போ ஒரு கான்டாக்ட் ஒருத்தர் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஓகே நானும் இந்த மாதிரி சினிமா ட்ரை பண்ணேன் ஆனா முடியல, அது மாதிரி பேசிட்டு அப்படியே லைஃப் போயிருக்கும். ஸோ வீட்டில் கொடுத்த கான்ஃபிடென்ட் மெயின் ஃபேமிலி சப்போர்ட், அது இல்லாம நம்ம சக்சஸ் பண்ண முடியாது.